திமுக, அதிமுக, தாவேக, விஜய், அண்ணாமலை, பாமக, நாம் தமிழர் உங்க ஆதரவு யாரு? இல்ல. 2 ஊழலற்ற கட்சிகளை எதிர்பார்க்கிறது பரவலாக ஒரு எண்ணம் தான். அந்த வகையில நாம பார்த்தோம்னா, திராவிட கட்சிகளை தவிர்த்து மாற்று கட்சிகளை கொண்டு வந்தோம்னா, நாட்டினோட நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். மற்ற கட்சிகள் நலம் சார்ந்து கொடுக்குறேங்கன்னு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து, ஒரு தோரணையை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களே தவிர, ஆனா அது எந்த விதத்திலும் மக்கள் நலன் சார்ந்த மாற்றங்கள் இதுவரையும் பெரிய அளவுல நடந்ததா இல்லை. அது அதனால திராவிட கட்சிகள் தவிர்த்து மாற்று கட்சிகளுக்கு வாக்களிக்க மக்களும் விரும்பணும், நானும் விரும்புறேன். மாற்று கட்சினா சீமானா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், இல்ல தேசிய கட்சிகளா கூட இருக்கலாம். பிடிச்சதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. யாரு நல்லா தேர்தல் அறிக்கையில யாரு நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். தேர்தல் அறிக்கையை பார்க்காம இப்பயே ஒரு தனிநபர் கட்சியை சார்ந்து சொல்றது சரியா இருக்காது. ஆனா ஏற்கனவே திராவிட கட்சிகள் ஆண்டுறதுனால அவங்களோட குறைகளை நம்ம என்னன்னு தீர்மானிச்சு வச்சிருக்கோம். அதனால இப்ப மறுபடியும் அதை தவிர்த்து வேற யாராவது 4 முனை போட்டியில் 5 முனை போட்டின்னு இருக்கிறப்போ 2 திராவிட கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் யார் அந்த நேரத்துல நல்ல சிந்தனையோட நல்ல தேர்தல் அறிக்கையோட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறதே சிறந்தது. நம்ம வரப்ப தேர்தல் அறிக்கையை பார்த்து சீமானா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், ஜெயிக்கட்டும், ஜெயிக்காம போட்டோம். ஆனா இந்த ஊழல் அப்படிங்கிற கட்சி திராவிட கட்சிகள் கண்டிப்பா 2 கட்சியுமே இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இதுக்கு முன்ன நான் அந்த நேரத்துல இங்க எனக்கான வேட்பாளர்கள் யாரோ அவங்க நான் சுயேட்சை கட்சியா இருந்தா கூட நல்ல வேட்பாளர் யாரோ அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கேன். சரி.